கவர்மெண்ட் லேப்டாப்லேருந்து ஆக்சுவல் பிளேயபிள் கேம் பில்ட் பண்ண முடியுமா? லோ அண்ட் லேப்டாப் சீரீஸில் இது எபிசோடு 1. போன வீடியோவில் நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். இந்த சீரீஸில் என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு. ஸோ எபிசோடு 1ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய லேப்டாப் ஸ்பெக்ஸு அண்டு கோடாட் இன்ஜின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் பேசிக்காக கேம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் என் ஸ்பெக்ஸையும் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண ஸ்பெக்ஸையும் பற்றி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தமாரி சீரீஸ்லாம் நான் தொடர்ந்து பண்ணுவேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல செட்டிங் எங்கிட்ட இருக்குது, அந்த செட்டிங்குள்ளே போய்ட்டு அந்த விண்டோஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, விண்டோஸ் இன்ஃபோ, அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இருக்கும் விண்டோஸ் 11 இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் மட்டும். இந்த மேலே இருக்குது பாருங்கள், மேலே இருக்கா இந்த இன்டெல் கோர் i3 N305, அதாவது 1.8 ஜிகாஹெர்ட்ஸு, 8 GB ஆஃப் ரேமு, அதில் 7 இது யூஸ் ஆகிருக்கு. இன்டெல் UHD கிராஃபிக்ஸு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் 128 MB தான். ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி RTX GTX அந்த மாதிரில. ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு பேசிக் பிசிக்கு, அதாவது கேம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெக்ஸுன்ட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம டைப் பண்ணுவோம் பேசிக் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஃபார் கேம் டெவலப்மெண்ட். ரெட்டிட் இருக்குது பாருங்கள், இதில் நல்லாயிருக்கும். நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் வேறு என்ன வருதுன்னு. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அந்த இது ரெக்கமெண்டேஷன் வருது பார்ப்போம். லேப்டாப்னு போட்டு பார்ப்போம். லேப்டாப்னு போட்டாலும் அதுதான் கைஸ் வருது. இதில் ஒருத்தர் போட்டிருக்காரு, சூஸிங் லேப்டாப் பார் கேம் டெவலப்மெண்ட் கேன் கன்சிடர் திஸ் லைக். இதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 16 GB ஆஃப் ரேம் வேணுங்கிறாங்க. 32 GB ரெக்கமெண்டடு, அதுதான் ஹை கெப்பாசிட்டி ரேம். அதிகமாக இருந்தால் நமக்கு அந்த யூசேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸ்டோரேஜுன்னு பார்த்தீங்கன்னா மினிமமே 500ங்கிறாங்க. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 250 அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் மெயினாக SSD யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா SSD தான் இருக்கிறதுலே ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அதுவும் ஃபாஸ்ட்டு பூட்டிங்கு, ஃபாஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷனு இல்லை சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிறது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் SSD தான் யூஸ் ஆகும். ஹார்ட் ட்ரைவ் நீங்கள் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான். அதே பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA G4 RTX, அதோட பெட்டர் கிராஃபிக்ஸ் கார்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் நம்மள்கிட்ட இருக்கிறதோ 128 GB தான் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டுனா நம்ம கேம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் i7 இல்லைனா AMD Ryzen 7 தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன ப்ராசர் இருக்குதுன்னு பார்ப்போம். டிஸ்பிளே 1000, அதாவது 2K ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்மள்கிட்ட ஃபுல் ஹெச்டியே கூட கிடையாது, 720p தான் இருக்குது டிஸ்பிளே சைஸு. அதுவும் இப்போ இருக்கிற எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சுருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அப்பா லேப்டாப் தான் முக்கால்வாசி பேர் வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதுதான் கவர்மெண்ட் லேப்டாப்லேருந்து கொடுத்தாங்க 2026லேருந்து. ஸோ எல்லாருக்கிட்டையும் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்டையும் அதான் இருக்குது. ஸோ அதை வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் எல்லாத்தையும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் கேம் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இதில் நம்ம கோடாட் கேம் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கோடாட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே வரும், கோடாட் இன்ஜின் org அப்படின்ட்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதில் டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் விண்டோஸ்
டாட் நெட்டுன்னு 2 இது இருக்கும். டாட் நெட்னா என்னென்னா C# யூஸ் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வந்துட்டு நார்மல் Go.in. அதாவது என்னென்னா அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் Go.க்குன்னு வந்துட்டு, அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இன்ஜின் இருக்குது. இந்த மாதிரி 2 வேரியண்ட் இருக்குது. அந்த இதில் வந்துட்டு Go.inல நீங்கள் விண்டோஸ் மேலே இருக்கிறதே கொடுத்தீங்கனாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டொனேஷன்லாம் கேட்பாங்க, நம்மள்ட்ட கொடுக்க காசு இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம டவுன்லோடு பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது மேலே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேம் இன்ஜின் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். அது நீங்கள் எப்பயுமே வழக்கமாக எல்லா சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு Go.ட் இருக்குது. Go.ட் இன்ஜினை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. நீங்கள் வந்துட்டு இதில் இந்த சைடில் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், க்ரியேட்டுன்ட்டு. அந்த ஐக்கானை க்ரியேட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கலாம். நான் வந்துட்டு நியூ கேம் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு கிட்டு ஃபார்வேர்டு மொபைல் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு க்ரியேட் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கேம் இன்ஜினை யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் லேப்டாப்லேயும் கேம் இன்ஜின் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா இது யூசர் இன்டர்ஃபேஸு. இங்கே மேலே வந்துட்டு XYZன்னு இருக்கும், அதெல்லாம் ஆக்சிஸு. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 2D சீனு, 3D சீன், யூசர் இன்டர்ஃபேஸு, அதர் நோட்டுலாம் இருக்கும். இதை பற்றிலாம் கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம், இல்லைன்னா டுட்டோரியல் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு Go.ட் டுட்டோரியல் வேணும்னா நீங்கள் அதை ஸ்பெஷலாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த இது வந்துட்டு டுட்டோரியல் கிடையாது, என்னோடய லேப்டாப்போட ப்ராசஸ்ஸு. உங்களாலேயும் ஒரு கேமை வந்துட்டு கவர்மெண்ட் லேப்டாப்பில் பில்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ தான். ஸோ வந்துட்டு இதில் நீங்கள் டுட்டோரியல் எதிர்பார்க்க முடியாது. இதில் வந்துட்டு சீனு இந்த மாதிரிலாம் இருக்கும், ப்ராஜெக்ட்டு, டீபக், எடிட்டரு, இதில் சீன்றுன்னு இருக்கும். அதில் நியூ சீனை கொடுத்து இதை பற்றிலாம் அவர் பார்ப்போம். இந்த இன்ஜினோட FPSன்னு ஒன்று இருக்கும், அது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். கேம் இன்ஜினோட எடிட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அது நீங்கள் அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு அவ்வளோவா அந்த லேப்டாப்பை வந்துட்டு யூஸ் பண்ணல, இப்போ தான் ஆக்சுவல் யூசேஜுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டுங்க. நான் என்னோட்டில் காமிச்ச மாதிரி தான் உங்கள்கிட்டையும் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் சீன் வியூம்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு நம்மளோட அசட்டு, கேரக்டர்ஸ் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு கேம் வந்துட்டு டெவலப் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இதுதான் எபிசோடு 1. ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். நான் வந்துட்டு எபிசோட் 2ல் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணலான்னு அப்புறமா பேசிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எபிசோட்ஸ் சீரீஸை கண்டினியூ பண்ணோன்னா லோ அண்ட் லேப்டாப் சீரீஸ் இதை வந்துட்டு நான் இதுக்கப்புறம் தான் இந்த லேப்டாப் எவ்வளோ கசக்கி புழிஞ்சு நான் வந்துட்டு கேம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா இதில் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் கேம் பண்ணலாம். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் தான் இந்த லேப்டாப்புக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.